ஹாய், குட் ஈவினிங் ஒருவன். டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து இந்தியா முழுக்க பேசப்பட்டிருக்க ஒரு முக்கியமான விஷயத்தை தான் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 2024 வந்து ஒரு மிகப்பெரிய இன்சிடென்ட் வந்து இதுதான் நம்ம சொல்ல முடியும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரம் கஃபேல வந்து பிளாம் பிளாஸ்ட் வந்து நடத்தியிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து பெங்களூர் கஃபேலையும் வந்து பிளாம் பிளாஸ்ட் நடத்தியிருந்தாங்க. ஸோ இவங்களை தான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஃப்ரைடே மார்னிங் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, என்ஐஏ வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை தொடர்ந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முசாமீர் மற்றும் அகமத், ஸோ இந்த ரெண்டு நம்பர் தான் வந்து இந்த இடங்களில் வந்து அடுத்தடுத்து வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணது இவங்க ரெண்டு பேர் தான் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இதை தொடர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ஐஏ அதிகாரிகள் வந்து இவங்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. ஸோ இது மட்டும் இங்கே மட்டும் இல்லை, ஸோ எல்லா கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து இந்த மாதிரி பிளாம் பிளாஸ்ட் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் வார் நடந்துட்டு இருக்கப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இந்தியாவில் வந்து நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எல்லா கண்ட்ரீஸும் பார்க்கப்பட்டிருக்கு. பட் இதை வந்து என்ஐஏ அதிகாரிகள் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் நடந்த இந்த சம்பவத்தை தொடர்ந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், கர்நாடகா, பெங்களூர், ஸோ இந்த 3 ஸ்டேட்டில் இருக்கிற போலீஸ் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணனால தான் வந்து இவங்களை ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 சிசிடிவி கேமராவுக்கு மேலே செக் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு நபரை பிடிக்கிறதுக்கு 1000 சிசிடிவி கேமராவுக்கு மேலே வந்து செக் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி தான் வந்து இவங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வெஸ்ட் பெங்கால், கர்நாடகா, பெங்களூர் இந்த 3 ஸ்டேட்டோட போலீஸ்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதோட இன்வெஸ்டிகேஷன் என்னைய உதவியால் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி தான் இந்த டெரரிஸ்ட் இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க வந்து வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு. ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பாம் பிளாஸ்ட் நடத்தினப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜில் நல்லா ப்ரொஃபஷ்னலாக இருந்திருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து இவங்களை வந்து நேரடியாக கைது செய்யும் போது இவங்களை வந்து அடையாளம் காண்றதே வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்திருக்கு. ஸோ அடையாளமே வந்து கண்டுபிடிக்க முடியல. ஸோ அந்தளவுக்கு வந்து இவங்க மாறு இடத்துல இருந்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கைது பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா முடி இல்லாமல், ஸோ அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தில் வந்து இவங்களை வந்து மாற்றி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அது பட் இருந்தாலும் வந்து இவங்களை கண்டுபிடிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடையாளத்தில் வந்து ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்தது அப்படின்னு வந்து என்ஐஏ அதிகாரிகள் சொல்கிறாங்க. ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வெஸ்ட் பெங்காலில் இருந்து இவங்களை வந்து கண்டுபிடிச்சதுக்கான காரணங்கள் வந்து ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்னையில் தான் வந்து 1 மாதத்துக்கு மேலே தங்கியிருக்காங்க. ஸோ இது ஜான்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து சென்னையில் தான் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இவங்க யூஸ் பண்ண கேப் வந்து கேப் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மாலில் தான் வந்து அந்த கேப் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தெரிய வந்திருக்கு. விசாரணை பண்ணதில் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அதை தொடர்ந்து இவங்க எதனால் வந்து சென்னையில் வந்து தங்கியிருந்தாங்க, 4 மந்த்துக்கு மேலே சென்னையில் வந்து எதுக்காக தங்கியிருந்தாரு அப்படின்னு ஒரு விஷயத்த கேட்டப்போ சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் தான் வந்து எங்களோட டார்கெட்டாக இருந்தார். ஸோ அவங்கள தான் வந்து நாங்கள் குறி வச்சு அவர் தான் எங்களோட குறிக்கோள். ஸோ அவரை தாக்குறதுக்கு தான் நாங்கள் வந்து சென்னையில் வந்து இருந்தோம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே நடுவில் ராமேஸ்வரம் கஃபேல வந்து பாம் பிளாஸ்ட் நடந்திருக்கு. ஸோ அதை தொடர்ந்து வந்து பெங்களூரில் வந்து பாம் பிளாஸ்ட் நடந்திருக்கு. ஸோ இந்த 2 இடத்துல வந்து பாம் பிளாஸ்ட் நடந்ததை தொடர்ந்து இவங்க என்ன 4 மாதத்துக்கு மேலே சென்னையில் தங்கணும் இல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் தான் வந்து எங்களுக்கு டார்கெட்டு அப்படின்ற சொன்ன விஷயமும் வந்து ரொம்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. என்ஐஏ அதிகாரிகளுக்கு வந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து ரீசெண்டாக முசார்மீன் அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு நபரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவருமே வந்து இன்னொரு நபரும் இல்லாமல் அதை தொடர்ந்து அவருடைய நண்பர் 2 பேரையும் வந்து ரீசெண்டாக வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் தான் வந்து இதுக்கு வந்து மாஸ்டர் மைண்டாக வந்து செயல்பட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தேவைப்படுது. இப்போ ரீசெண்டாக மொத்தம் 4 பேர் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த பாம் பிளாஸ்ட்க்கு அப்புறம் 4 பேர் வந்து என்ஐஏ புலன் விசாரணைக்கு அப்புறம் வந்து இவங்க 4 பேர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. பட் இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 2024 வந்து பார்த்தீங்கன்னா பாம் பிளாஸ்ட் நடந்ததுன்றது வந்து இதுதான் முதல் விஷயமா இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து வந்து இந்த பாம் பிளாஸ்ட் நடந்ததுக்கு அப்புறம் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கண்காணிப்பு வந்து அதிகமாக வந்து நடத்தப்பட்டது. ஸோ எல்லாமே வந்து நல்லா செக் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. பட் என்ஐஏ வந்து என்னதான் அவங்க பாம் பிளாஸ்ட் பண்ணியிருந்தாலும் உடனடியாக வந்து அவங்க கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் ஸோ இது எதுக்காக நீங்கள் நடத்துனீங்க, இந்த மாதிரி வெவ்வேறு ஸ்டேட்டில் வந்து எதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து நடத்திருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து தீவிரமாக வந்து விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்கன்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அதை தொடர்ந்து வந்து என்ஐஏக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூவாக இருக்குது. ஸோ ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறம் இந்த மாதிரியான பிளாம் பிளாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவே வந்து ஒரு வியப்பில் ஆழ்த்திருக்கு அப்படின்னு வந்து தெரிய வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ஐஏ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான முயற்சிகளை வந்து இன்னும் வந்து மேற்கொள்வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. பட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
அப்படின்ற உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அகைன் ஒரு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.